Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு ஹோம் டெக்கர். அதுவும் நம்ம எதை வச்சு பண்ண போறோம்னா ஃபேஸ் வாஷ் பேக்கெட்ஸ்ல இருக்கும் இல்லையா, அதை வச்சு சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஒயிட் கலர் உள்ள நூல் எடுத்து அதை இந்த மாதிரி 30 சென்டிமீட்டர் ஸ்கேலில் வச்சு இப்படி 15 டைம்ஸ் சுற்றி எடுத்து அதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி 3 கலர்ஸில் நான் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 3 கலரில் உள்ள நூல் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒயிட்டும் இன்னொரு கலர் வேறு ஏதோ ஒரு கலர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி வச்சு 2 பக்கமும் மடக்கி 2 சைடும் நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். சென்டரில் வந்து குட்டியாக ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகணும். தேர்ட் கலராக ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு த்ரெட் எடுத்து அது சென்டராக ப்ளேஸ் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்து அதை பாதியாக கிழித்து அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சு அதை அந்த நாட் 2 நாட் போட்டு ஒரு 2 கலர் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு சென்டரில் வச்சு அந்த ரெட் கலர் இதையும் அது கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வச்சு ஒரு நாட் டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா அது கழண்டு விழுந்துருச்சுன்னா பேர்ட் மாதிரி வராது. இப்போ அந்த ரெட் கலர் த்ரெட்டு மிச்சம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி விங்ஸ் மாதிரி அது மேலே இப்படி கவர் பண்ணி நாட் போட்டு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க த்ரெட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு லைட்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேர்டுக்கு ஐஸும் நோஸும் பண்ணிக்கலாம். நான் ஐஸ்க்கு வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், நோஸ்க்கு வந்து நார்மல் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பேர்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ பேர்டு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அது உட்காரத்துக்காக ஒரு நெஸ்ட் மாதிரி பண்ணலாம். அது வந்து எதை வச்சு பண்ண போகிறோம்னா அந்த ஃபேஸ் பேக்கெட்டை வச்சு பண்ண போகிறோம். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி சென்டரில் இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு பிளாக் கலர் உள்ள நூல் எடுத்து அதை உள்ள நூலில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டே வரும்போது அது ஒரு பேட்டர்னில் அழகாக வரும். வந்ததுக்கப்புறம் இதோட கார்னர்ஸை வந்து நான் கிளிட்டர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ரெண்டு பேர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நான் ரெண்டு நெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் த்ரெட் எடுத்து அதை மேலே இந்த மாதிரி வச்சு நான் நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு அது லைட்டாக ஸ்விங் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ ரெண்டு இதையுமே அதே மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கை எடுத்துக்கிறேன். அதை வந்து பிளாக் கலர் நூலில் இந்த மாதிரி வச்சு நாட் போட்டு கவர் பண்ணிக்கிறேன்.
பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசு இருக்கணும்னு தேவையில்லை. ஸோ அதனால் குட்டி சைஸில் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அடுத்து லீஃப் ரெடி பண்ணிக்கிறேன். லீஃப் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அது சென்டரில் வந்து ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மடக்கிக்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கு லீஃப் மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.